செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 5வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்குக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் மற்றும் ஜோதிட சொந்தங்களையும் ஜோதிட மாணவர்களையும் வருக வருக என ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை அன்போடு வரவேற்கிறது. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக ரீதியாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஜாதகத்தை மட்டுமே பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது. ஜாதகத்தை மட்டும் பார்த்து ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது. ஜாதகத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும். எல்லாருடைய பிறப்பு ஜனனத்தை வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஒரு மனிதன் பிறந்திருக்காரு, அவருடைய ஜனன காலத்தை வச்சு தான் நம்ம முடிவே பண்ணுறோம். பிறந்த நேரத்தையும் பிறந்த நாளையும் வச்சு தான் இவருக்கு இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்னம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் ஒரு சில சித்தர்கள் கூறிய வழி இருக்கிறது. என்ன அப்படின்னா, பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய முக்கியமான ஒரு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா, என்ன சார் முக்கியமான ஒரு பகுதி? குழந்தையினுடைய பிறப்பு தேதியும் தாய் பிறந்த தேதியும் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். இந்த குழந்தை இப்படித்தான் வளரும்ன்றத முடிவு பண்ணிடலாம். ஏன்னா தாயினுடைய தசாபுத்தியும் குழந்தையினுடைய தசாபுத்தியும் போட்டு பார்க்கணும். இந்த தாயினுடைய தசாபுத்தி குழந்தையினுடைய தசாபுத்தியை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா பிறப்பு ஜாதகத்தை நம்ம அப்போ மட்டும்தான். ஏன்னா இந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு தாய்க்குத்தான் இருக்கிறது. 300 நாட்கள் தன் வயிற்றில் சுமக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் தாய் மட்டும்தான். அப்போது ஜாதக ரீதியாகவே தாயினுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு அந்த தசாபுத்தியை வச்சுட்டு குழந்தையினுடைய தசாபுத்தியை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த 20 ஆண்டுகளில் இந்த குழந்தை இப்படித்தான் இருக்குன்றதை நம்ம சொல்லிடலாம். ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப சிரமப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தாய்க்கு ஜாதகம் இல்லை, எப்படி சார் நாங்கள் தசாபுத்தி போட்டு பார்க்கறது? அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையினுடைய திருமண நாளை தசாபுத்தியாக எடுத்துக்கங்க. திருமண நாளை தசாபுத்தியாக எடுத்துக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா திருமண நாள் ஒரு மனிதனை கரெக்டான நாளாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் சார் நான் இந்த டேட்டில் திருமணம் பண்ணேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த திருமண தேதி நம் தலையேற்றை மாற்றும். ஒவ்வொரு திருமண தேதியுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றும். சார் நான் 5ஆம் தேதி திருமணம் பண்ணேன், 5ஆம் தேதி திருமணம் பண்ணியிருப்பாங்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. சரி 6ஆம் தேதி திருமணம் பண்ணேன் சார், மனைவி அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கணவன் வீக்காக இருப்பார். சார் 7ஆம் தேதி திருமணம் பண்ணேன் சார், கடன் நிறையா வாங்கியிருப்பீங்க. சார் 8ஆம் தேதி திருமணம் பண்ணேன் சார், வாழ்க்கையே இடியாப்பு சிக்கலாக இருக்கும். சார் 9ஆம் தேதி திருமணம் பண்ணேன் சார், ஆனால் நோய் ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாமே அந்த தேதியில் இருக்கும். சார் நான் 10ஆம் தேதி திருமணம் பண்ணேன் சார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 2 பேரும் அந்யூன்யமாக இருப்பாங்க. சார் 11ஆம் தேதி திருமணம் பண்ணேன் சார், என்ன ஆகும்? அந்த இடத்துல உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் அந்த 11ஆம் தேதியில் திருமணம் பண்ணவங்களுக்கு உண்டு. சார் நான் 12ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்கேன், அப்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல நல்ல செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும். 12ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வறுமையில் சில எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கூடாதவர்ன்ற மாதிரி தான். என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றிக்குவாங்கன்ற அர்த்தம் தான் இந்த 12ஆம் தேதி. சார் 13ஆம் தேதி திருமணம் பண்ணேன் சார் அப்படின்னா இந்த சூதில் போய் தோக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை விடுறது, எப்படி சொல்கிறதுனா ஒரு கணவன் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது, மனைவி இன்னொரு தேதி திருமணமானவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தினாலும் வரும். சார் நான் 14ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்கேன், இந்த 14ஆம் தேதி திருமணம் பண்ணவங்களுக்கு புத்தி பேதலிச்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். என்ன அப்படின்னா அந்த டேட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரகங்களையும் அந்த தேதிகளையும் நம்ம உட்கொண்டுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக திருமண வாழ்க்கை இப்படி அமைச்சுக்கலான்ற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா திருமணம் தான் ரொம்ப முக்கியம், அதில் தேதி ரொம்ப முக்கியம், தாலி கட்டக்கூடிய டைம் ரொம்ப முக்கியம். எத்தனை 10 பொருத்தம் பார்த்தா நீங்கள் 10 பொருத்தம் போட்டு பாடான்னு பார்த்தால ஒட்டுறத ஒட்டுன்ற மாதிரி பொருத்தம் பார்க்குறது முக்கியம் இல்லை. அந்த நாளில் ஜீவன் இருக்கா நேத்திரம் இருக்கா? இப்போ அரை ஜீவன், இப்போ அரை நேத்திரம்னு சொன்னோம்னே ஜீவன் நேத்திரம்னு சொல்கிறோம். இது இருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஜீவன் அறை இருக்குது, நேத்திரம் அறை இருக்குது அப்படின்னா எப்படி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்? மெயினாக 10 பொருத்தத்தை காட்டியுமே 2 பொருத்தம் தான். ஒன்று பேர் பொருத்தம்,
இன்னொன்று ஜீவன் நேத்திர பொருத்தம். இது இருந்தால் போதுமானது தான். ஆனால் என்ன பண்ணுறோம், பொருத்தமே சார் பொருத்தம் பார்த்தா சார் கல்யாணம் பண்ணோம், இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். பரவாயில்லையே, பொருத்தம் பார்ப்பது தவறல்ல, ஆனால் பொருத்தம் ஒருத்தருக்கு பொருந்துமா என்பதுதான் தவறு. பொருத்தம் யாருக்குமே பொருந்தாது. 10 பொருத்தம் இருந்துச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன், அந்த ஜோடி இருக்கிறதுல பெரிய விஷயந்தான். 5 பொருத்தத்தில் கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க, பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் நம் வாழும் வாழ்க்கை கிரகங்களை சார்ந்ததை தவிர பொருத்தத்தை சார்ந்தது அல்ல. மன அமைதியாக இருக்கணும், கணவன் மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து, நீங்கள் ஜோதிடராகிய நீங்கள் திருமணம் செய்து வைத்து ஒரு 10 ஆண்டு காலம் இந்த ஜோடி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதை யாரும் பார்க்கறதில்ல. அதை எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போயே எல்லாமே மாறிடும், தலையெழுத்தே மாறிடும். சரிங்களா? இன்றைக்கி நான் தான் இன்றைக்கி முதலாவது பேச்சாளர். என்ன காரணம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? இன்றைக்கி நட்சத்திரம் என்னங்க? மிருகசீரிஷங்க ஐயா, கிருத்திகை இல்லை. ஏன்னா என்னுடைய அணுஜன்ம நட்சத்திரம், நான் சித்திரை நட்சத்திரமா. அப்போது மிருகசீரி, சித்திரை, அவிட்டம், மிருகசீரிசம்லாம் வந்து ஜென்ம நட்சத்திரங்கள், ஜென்மதாரைகள். அப்போ முதலாவதாக நம்ம பேசிடலாம். மிருகசீரிச நட்சத்திரம் அணுஜன்ம நட்சத்திரம், காரிய வெற்றின்னு சொல்லுவாங்க, காரிய வெற்றி. அப்போது முதலாவது பேச்சை வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா, குலதெய்வத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல சார். குலதெய்வமே எங்களுக்கு தெரில சார். இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு ஓரலாக தான் நான் சொல்கிறேன். உங்கள் குலதெய்வம் தெரியணும்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து என்கிட்ட முறைப்படி ஜாதகம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுப்பேன். இதையும் ஏன்னா சொல்லிடணும்ல, எப்போவுமே நம்ம சரவடி தான். ஃபோன் பண்ணி சார் நீங்கள் குலதெய்வம் சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கன்னு பொத்தாம்படிவாக கேட்குற பழக்கத்தை முதல்ல விடுங்க, சரியா? ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஒரு மனிதன், ஒரு குடும்பம் ஆள் போல் தலைக்கணும், அருகு போல் வேறுன்றன்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் ரொம்ப முக்கியம். குலதெய்வம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் சார். நான் தொடர்ந்து அமாவாசை தினங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த அமாவாசை தினங்களில் நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு ஆனால் குலதெய்வம் பேசுகிற மாதிரியே தெரியல. குலதெய்வம் தானாக பேசாது, குலதெய்வத்தை நம்ம தான் பேச வைக்கணும். அப்போது எந்த திதியில் குலதெய்வத்தை பிடித்து கொள்ளலாம்? மொத்தம் எத்தனை திதிகள் இருக்கு? எத்தனை? 15 திதிகள். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம 2 அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அப்போ மாதம் 30 நாளைக்கு திதி ஓகேவா சார்? அப்படி பார்த்தா 31 நாளைக்கு என்ன திதி சொல்லுவீங்க? இந்த கேள்வி அங்கே வரும்ல. அப்போது கடவுள்களும் நம்ம என்ன பண்ணிக்கணும், 30ஆக பிரிச்சுக்கணும். சார் 30 கடவுளாக எப்படி பிரிப்பீங்க? 30 கடவுளாக எப்படி பிரிப்பீங்க? காவல் தெய்வத்தில் ஒரு 10, சைவ சித்தாந்தம் உள்ள தெய்வங்கள் ஒரு 10, ஆக்ரோஷ தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் ஒரு 10. சரிங்களா? இந்த 30 தெய்வங்களையும் 30 நம்ம 15 திதிகளாக பிரிச்சுக்கலாம். பஞ்சமி திதி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த பஞ்சமி திதியில் என்ன தெய்வத்தை நம்ம இப்போ எல்லாரும் வணங்குறோம்? வாராகி. அப்போது வாராகிக்கு அடுத்து என்ன ஒரு தெய்வத்தை வணங்கலாம்? அப்போ ஒரு சாஃப்டான தெய்வத்தையும் ஒரு ஹாஷான தெய்வத்தையும் ஒரு திதியில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முருகனை எடுக்கிறீங்கன்னா அங்கே கருப்புசாமி எடுத்துக்கலாம். ஒரு விநாயகரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐயனாரை எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்து பக்கத்துலேயும் ஒரு சாஃப்ட்டு அண்ட் ஒரு ஹார்டு. இப்படி அதே மாதிரி அடுத்த இடத்துல வந்து ஒரு அம்பாள். இப்போ முருகன், கருப்பண்ண சுவாமி, ஒரு காளியம்மன். இப்போ இந்த சைடில் ஒரு பெருமாள், ஒரு கருப்பண்ணசாமி கூட எடுத்துங்க, இல்லை ஒரு ஐயனார் கூட எடுத்துங்க. அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயார், அது மகாலட்சுமியாக இருக்கலாம், இல்லைன்னா அம்பாள் பேர் நிறையா இருக்குது. இப்படி திதிகளையும் இறைவன்கள் அந்த தெய்வங்களையும் ஒன்றிணைச்சுக்கணுங்க. அப்போ உங்கள் வீட்டில் எந்த திதியில் அதிக நபர்கள் பிறந்திருக்காங்கன்னு பார்க்கணும். சார் அஷ்டமி திதியில் எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் பிறந்திருக்கோம் சார். எங்கள் மாமனார் வந்து அஷ்டமி திதி, எங்கள் வீட்டுக்கார் அஷ்டமி திதி, என் பையன் அஷ்டமி திதி,
என்னோடய பொண்ணு அஷ்டமி திதி, நானும் அஷ்டமி திதி, எங்களுடைய வம்சத்தில் மேக்சிமம் அஷ்டமி திதி நிறையா இருக்குது அப்படின்னா பெருமாளை இந்த இடத்துல குலதெய்வமாக எடுத்துக்கலாமா? அப்போ பெருமாளை குலதெய்வமாக எடுத்துக்கலாம். அப்போது சார் பெருமாள்னா என்ன மாதிரியான பெருமாளை எடுத்துக்கலாம்? இப்போ திருப்பதி ஏழுமலையான இருக்கார், 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. 108 திவ்ய தேசங்களையும் நம்ம பெருமாளை எடுத்துக்க முடியாதுல்ல. அப்போது உங்கள் மாமனால் பிறந்த ஊர், இப்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தப்போ இப்படி தான் நான் கண்டுபிடிச்சேங்க அக்யூரேட்டாக. அந்த பிறந்த ஊரை நான் எடுக்கிறேன். சார் இந்த மாதிரி இந்த ஊரில் பிறந்தாருங்களா அப்படின்னு நம்ம அந்த திதியை வச்சு, திதிகளும் ஊர்களும்னு ஒரு கணக்கு இருக்குது, திதிகளும் ஊர்களும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போது அந்த பிறந்த ஊரையும் அந்த திதியும் கனெக்ட் பண்ணுறேன். திருதிய திதின்னு வைங்க, இந்த திதிக்கு என்ன ஊரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு கடவுள் இருக்கா? ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு கடவுள் இருக்கு. அந்த கடவுள் என்ன கிரகம்னு பார்த்துக்குங்க, அந்த கடவுள் என்ன கிரகம்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை கனெக்ட் பண்ணணும். அப்போது இவர் வந்து அஷ்டமி திதி பெருமாள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த அஷ்டமி திதி பெருமாளினுடைய ஊர் துவாரகா வந்து பெருமாளுடைய ஊரா? துவாரகை பெருமாள் பிறந்த ஊர் தானே. துவாரகையின் மாமன்னரே, எங்கள் ஊரில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னா துவாரகையின் மாமன்னரே மதுரை மண்ணின் மைத்துனரே. துவாரகையின் மாமன்னரே மதுரை மண்ணின் மைத்துனரே. என்னென்னா மீனாட்சிக்கு யார் கட்டி கொடுக்குறா? சிவனுக்கு. அப்போது மாமா மச்சன் ஆயிடுறாங்களா? அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்போது துவாரகைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ துவாரகைன்னு எடுத்துக்கும்போது இந்த இடத்துல அஷ்டமி திதியை நம்ம போட்டு பார்க்குறோம். மகாபாரத போர் எல்லாருக்குமே தெரியும். மகாபாரத போர் உருவான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? கேட்டை நட்சத்திரம். மகாபாரத போர் உருவானது கேட்டை நட்சத்திரத்தில். அதை உருவாக்குறது யார் உருவாக்குறா? சகுனியும் கிருஷ்ணரும் தான் உருவாக்குறாங்க. அது முக்கிய பங்கு அவங்க 2 பேருக்கு தான் அதில் இருக்குது. அப்போ சகுனியினுடைய நட்சத்திரத்தையும் கிருஷ்ணருடைய நட்சத்திரத்தையும் பார்த்துக்கணும். சார் இவ்வளோ டெப்த்தாக எங்களுக்கு உங்களுக்கு வராது. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தானே தெரியும். அப்போது அந்த 2 பேருடைய நட்சத்திரத்தையும் இந்த குலதெய்வத்தினுடைய அஷ்டமி திதிக்கு நம்ம போட்டு பார்க்குறோம். கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் என்ன? ரோகிணி. அவர் எத்தனாவது குழந்தையாக பிறக்கிறாரு? 8வது குழந்தையாக பிறக்கிறார். அப்போது ஜாதகத்தில் எந்த இடம் மறைவு ஸ்தானம்? 6, 8, 12. நம் ஜாதகத்தினுடைய மறைவிடங்கள் அப்படின்னா 6, 8, 12. அப்போது 8ஆம் இடத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கிருஷ்ணர் மறைமுகமாக தானே இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. கிருஷ்ணரை மறைச்சி தான் கொண்டு போகிறாங்க. தெரிய ஊருக்கே சொல்லி குழந்தை பிறந்துச்சின்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் மறைக்கப்படுறாரா? மறைக்கப்படுறார். அப்போது உங்கள் குலதெய்வம் மறைக்கப்படுமா? குலதெய்வமும் மறைக்கப்படுது. இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் மறைக்கப்படும். அந்த மறைக்கப்பட்ட தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? கிருஷ்ணர் பிறந்திருக்காரு அப்படின்றது எப்போ தெரிய வருதுங்க? எங்கே வளரும்போது தெரிய வருதுங்க? யார்கிட்ட வளரும்போது? யசோதை கிட்ட வளரும்போது தெரிய வருதா? கிருஷ்ணருடைய தாய் அல்ல, அவள் வளர்ப்பு தாய். கிருஷ்ணருடைய வளர்ப்பு தாய். அப்போ எங்க வளர்றார்? அவர் மாற்று தாய்கிட்ட வளர்றார். அப்போ ஜாதகத்தில் 8ஆம் இடத்துக்கு மாற்று இடம் எது? 8க்கு மாற்றம் என்னங்க? சத்தமாக சொல்லுங்க. 12ஆம் இடம் தான். 8ஆம் இடத்துக்கு மாற்றம் 12, 6ஆம் இடத்துக்கு மாற்றம் 8, 8க்கு மாற்றம் 12. அப்போ 12ஆம் இடத்தை என்ன போகம்னு சொல்றோம் நம்ம? அயனசயன போகம். அயனசயன போகம். அப்ப பெருமாள் படுத்த மணி இருக்காரா? பெருமாள் படுத்த மணி இருக்காரா? அப்போ இவர்களுடைய குலதெய்வம் அயனசயன பெருமாள். எப்படிங்க? அயனசயன பெருமாளா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சில வழிகள் கிடச்சிருதா? சார் பெருமாள் அயனசயன போக பெருமாள்னு சொல்லிட்டீங்க.
ஸ்ரீரங்கத்திலையும் ஒரு பெருமாள் இருக்கார், ஸ்ரீரங்கத்திலையும் படுத்த மாதிரி பெருமாள் இருக்கார், திருவனந்தபுரத்திலையும் படுத்த மாதிரி பெருமாள் இருக்கார். இப்படி பல ஊர்களில் அயன சயன போகத்தில் பெருமாள் இருக்காரா இல்லையா? ஆனால் அவர்களுக்கு எந்த ஊர்னு கண்டுபிடிக்கணும்ல. குலதெய்வத்தை இப்படி தான் கரெக்டாக சொல்லணுங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் குலதெய்வம் அப்படின்னா எல்லாருக்கும் அது ஒரு வைணவ கடவுளை தவிர குலதெய்வமாக ஆகாது. குல தெய்வம்ன்றது என்னன்னா நம் குலத்தில் ஒருவர் தான் நம் குலதெய்வம். ஐயா ஊர் நாட்டாமைன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதில் முதல் குடிபெயர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதனால அவங்க ஊர் கவுண்டர், ஊர் நாட்டாமைன்னு ஒருத்தர். அந்த மாதிரி தான் நம் குலத்தை காக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருந்திருப்பார். இன்னைக்கு தென் மாவட்டத்து பகுதியில் சொன்னீங்கன்னா மாடன், சுடல மாடன், கால மாடன், இந்த மாதிரி மாடன் சுவாமிகள் நிறைய, சாஸ்தாக்கள் நிறைய. இவர்கள்லாம் மனித பிறவி கிடையாது, தெய்வ பிறவின்னு சொல்கிறேன். இல்லை, அந்த குலத்தில் பிறந்த முதல் குடி, ஆதிக்குடி, அவர்கள் தான் குலதெய்வமாக மாறுகிறார்கள். இப்போ நம்ம ஜீசஸை கடவுள்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு குரு தான். பெருமாளை கடவுள்னு சொல்ல முடியாது, அவரும் ஒரு குரு தான். யாரெல்லாம் மக்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே குருமார்கள் தான். அந்த மாதிரி தான் குலதெய்வமும். அப்போது அந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த அஷ்டமி திதியை வச்சு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அப்போ கரெக்டான ஊர் அயனசயன பெருமாள் இருக்க ஊர். அப்போ நான் இவங்கள்ட்ட கேட்குறேன், அம்மா உங்கள் வீட்டில் எல்லாருமே எஜுகேஷன் நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. சார் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம் சார். இத்தனைக்கு அவங்க பிராமின் தான். நாங்கள் என்கிட்ட குலதெய்வம் கேட்டவங்க ஒரு பிராமின். அப்போ நல்லா படிச்சிருக்கோம் சார், யாருமே படிக்காதவங்களே கிடையாது. அவங்க மிலிட்ரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், உங்களுக்கு கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊரான்னு கேட்குறேன். எங்களுக்கு பூர்வீகம் அப்படின்னு எங்களுக்கு திருச்சியை தான் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் ஸ்ரீரங்க பெருமாளை தான் வழிபடுறோம். தெரிஞ்ச வரைக்கும் எப்படிங்க, ஸ்ரீரங்க பெருமாளை தான். ஆனால் அவர் அயனசயன போகத்தில் தான் இருக்கார். ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. குடும்பத்தில் எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாரோட ஜாதகத்திலையும் புதன் நல்லா இருக்கு. வேதம் ஒருவருக்கு நல்லா வருது அப்படின்னா புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும். வேதம் ஒருத்தருக்கு வரல அப்படின்னா புதன் நல்லா இருக்கணுன்ற அவசியம். ஆனால் இவர்கள் எல்லார் ஜாதகத்திலையுமே புதன் ஆட்சியாக உச்சி இந்த மாதிரி நல்ல நிலையில் இருக்காங்க, பரிவர்த்தனை இந்த மாதிரி நல்ல யோக நிலையில் புதன் இருக்காங்க. சரி, ஓகே. நான் இப்போ கேட்குறேன், அம்மா உங்கள் வீட்டில் வேதம் படித்தது யாருன்னு. என் கடைசி பையன் வரைக்கும் வேத ஸ்கூல் போயிட்டு தாங்க படிச்சிட்ருக்கான். புரியுதுங்களா? அப்போ தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா நீங்கள் இருக்க ஊர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்கம்மா, வேத நாராயணன் தான் உங்களோட குலதெய்வம்ன்ற. வேத நாராயணன் தான் உங்கள் குலதெய்வம், ஸ்ரீரங்கம் அல்லன்ற. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெருமாள் என்ன பண்ணுறாரு, 4 வேதங்களை தலையணையாக வைத்து தலையில் படுத்திருக்கார். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம கணக்கு போட்டது சரியா இருக்கா? திருச்சியில் இந்த வேத நாராயண பெருமாள் இருக்கார். அப்போ அவங்க சரி, இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாதே சார். 3 மாதத்துக்கு முன்பு ஜாதகம் பார்க்குறேன், இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பொண்ணு ஓகே ஆகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு. வேத நாராயண பெருமாள் தான் குலதெய்வம். இன்னொன்று, உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கலைன்னா அந்த வேத நாராயண பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாலே உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. வேதத்தை தலையில் வைத்து தூங்கக்கூடிய ஒரே பெருமாள் இந்தியாவிலேயே அந்த வேத நாராயண பெருமாள் தான். 4 வேதங்களை வைத்து தூங்கக்கூடிய ஒரு பெருமாள். நல்ல கல்வி கிடைக்கல அப்படின்னா அந்த பெருமாளை போய் பாருங்க, கண்டிப்பா நல்ல கல்வி கிடைக்கும். திருச்சியில் இருக்க அந்த கோயில். இந்த மாதிரி குலதெய்வத்தை ரொம்ப ஈஸியாலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. நான் சொன்னேன், திதிகளை நட்சத்திரத்தையும் ஒப்பிட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சார் நான் அஸ்வினி நட்சத்திரம், என் குலதெய்வத்தை சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அஸ்வினியில தான் அஸ்வினி, மகம், மூலம், இன்பம், அறம், பொருள்,
இந்த 3 தான் அஸ்வினி மகம் மூலம். வாழ்க்கையில் இன்பம் இருக்கணும், அறம் இருக்கணும், பொருள் இருக்கணும். இந்த 3 இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழ்வதே வேஸ்ட். அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தை மட்டும் வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த வீட்டில் ஒரு ராகு நட்சத்திரம் இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருக்க வீட்டில் சுவாதி நட்சத்திரம் இருந்தால் அந்த குலதெய்வத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சதய நட்சத்திரம் இருந்தால் தெரியாது. என்ன காரணம்? ராஜராஜ சோழனுடைய வம்சாவளி இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சா? ராஜராஜ சோழனுக்கு நம்ம சதய விழா எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவர்கள் வாரிசையே இல்லாமல் போச்சு. ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம் யாரு? அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக சிவனுக்கு கோயில் கட்டினவர் தன்னுடைய குலதெய்வத்துக்கே அவர் கோயில் கட்டலை. இதை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்மளால யோசிக்க முடியாது. ஒரு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஈஸியாக போய் தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுற முடியாது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை, ஒரு தலைமுறை பெண் குழந்தை பிறந்துருச்சு, அதோட அந்த குலதெய்வத்தை அவங்க மறந்துடுவாங்களா இல்லையா? ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த வீட்டில் குலதெய்வம் தெரியாது, அடுத்து அவ்வளோதான், மறந்துடுவாங்க. ஆனால் ஆண் வாரிசு இருந்தும் கோச்சிட்டு போகிறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அப்போ என்ன ஆகும்? ஒரு கலப்படம் மாறும் பொழுது குலதெய்வத்தை நம்ம மறந்துடுவோம். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ்வர்ஸு கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ பசங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும், ஆனால் பசங்க வாழ்க்கை நல்லா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா குலதெய்வத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கம்யூனிட்டியில் அவங்கள சேர்த்துக்கல. அப்போ குலதெய்வம் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கும் தெரில, ஊரை விட்டு போயிட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய மூத்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் ராகு என்ன சாரம் வாங்கியிருக்காரு, இல்லைன்னா கேது என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். குலதெய்வம் தெரியாதவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா குலதெய்வத்தை நம்மளே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஏன்னா குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு நாள் ஆகும். அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மக்களுக்கு கால் பண்ண உடனே நான் வந்து பேசி குலதெய்வத்தை சொல்லிடணும். வேலை கொடுக்கணும், முதல்ல ஜோசியருக்கு வேலை கொடுக்கணும். வேலையே கொடுக்கறதில்ல. இன்னொன்று, சார் உங்களுக்கு இவ்வளோ ரூபா கட்டி ஃபீஸ் கட்டுறேன், ஜாதகம் 2 வார்த்தை தான் சொல்கிறீங்க. 2 வார்த்தை ஏன் சொல்கிறோம்? இருக்கிறதானே சொல்ல முடியும். புதுசாக எதையும் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, இருக்கிறதானே சொல்ல முடியும். அப்போ ஜோதிட ரீதியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டா மட்டும் பார்த்தாது, பொறுமை காக்கணும். அவர் உங்களுக்கு மாற்றி குண்டக்க மடக்க பரிகாரம் சொல்லிட்டு போயிடுவார். அவரை கோவப்படுத்தாமல் ஒரு ஆஸ்வாசமாக ஒரு அமைதியாக ஜாதகம் பாருங்கள். உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை வாங்க பாருங்கள். ஒரு ஜோசியருக்கு பணம் கட்டணும், நம்ம கட்டணும், நம்ம தலையில் எழுதியிருக்கோம், கட்டிட்டீங்களா கம்முன்னு இருங்க. நேரங்காலம் அதுவே நம்மளை கூப்பிட்டு நல்லது சொல்லும். அப்போது ஜாதக ரீதியாக பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். குலதெய்வத்தை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னு. உங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன வச்சுருப்பீங்க? எல்லோரும் சொலகு வச்சுருப்பீங்களா? முறம். இந்த முறத்தில் சாணி மொழுகி ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தில் ஒரு அழகான அகல் தீபம் ஏற்றி வச்சு 4 மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய முறத்தில் ஒரு சாணி மொழுகி மூங்கில் முறமாக இருக்கணும். அதில் சுத்த பசு சாணம் பூசி ஒரு அகல் தீபம் போட்டு 4:30 மணிக்கு உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இந்த விளக்கை 48 நாள் போட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், தானாகவே உங்களை கூட்டிகிட்டு போகும். ஏன்னா ஒரு திருமணமே என்ன சொல்கிறாங்க? சூரியன் பரியறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சூரியன் உதிக்கும் முன்பே திருமணம் நடந்துடணுமா? உதிக்கும் முன்பே திருமணம் நடந்துடணும். ஒரு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அந்த திருமணத்தினுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாலாம் இருக்காது. எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணிக்கோ, இல்லையா நைட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தாலி கட்டலாம். ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா சாயந்தரம் தான் கல்யாணம், நார்த்தெல்லாம் போனால் நைட்டு தான் கல்யாணம்.
எல்லா பார்ட்டிலாம் முடிச்சுட்டு எந்த நேரத்தில் வேணாலும் கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவாங்க. அடுத்து வந்து நம்ம இந்த வருவாய் இழப்பு எல்லாருக்கும் உண்டு. வருவாய் இழப்பு எல்லாருக்கும் உண்டு. இந்த வருவாய் இழப்பை எப்படி சார் சரி பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன் வட்டி கட்டுறேன், சம்பாதிக்கிறேன் வட்டி கட்டுறேன், சம்பாதிக்கிறேன் வட்டி கட்டுறேன், வேறு ஏதாவது சொல்லு. வருமான இழப்பு அப்படின்னா நம்மளுடைய பணம் நம்மக்கிட்ட தங்கணும். பணம் தங்குவதற்கு நம்ம எங்கே தங்கணும்? பணம் சார்ந்த ஊர் என்ன சொல்கிறோம்? திருப்பதியா? ஏமா திருப்பதி கடை தாம்மா, வட்டி தாம்மா கட்டுவீங்க. திருப்பதி போனால் வட்டி தான் கட்டுவீங்க. திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்காது, கடன் தான் வரும். திருப்பதி போனால் ஜாதகத்தில் குபேர புள்ளி நல்லா இருந்தால் மட்டும்தான் அவனு குபேரனாக மாறுவான். ஜாதகத்தில் கேது நல்லா இருக்காரு அப்படின்னா அவன் கடன்காரனாக தான் மாறுவான், அவன் திருப்பதி போனான். புரியுதுங்களா? திருப்பதிக்கு யாரெல்லாம் போகலான்ற ஒரு கணக்கு இருக்குது. ஜாதகத்தில் குபேர புள்ளி நல்லா இருக்கணும். அவன் திருப்பதி போனால் வட்டி கட்ட மாட்டான், திருப்பதி ஏழுமானே காசு வாங்கிட்டு வருவான். குபேர புள்ளி நல்லா இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கடன் தான் வாங்கிட்டு திருப்பதி போய் பார்ப்பான், இவனும் கடன்காரன் ஆயிடுவான். அப்போ ஜாதகத்தில் குபேரன் நல்லா இருக்கணும், குபேர யோகம் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் திருப்பதியில் போனால் அவன் ஜெயிப்பான். ஆனால் ஜாதகத்தில் திருப்பதி போகிறத காட்டி குபேரன் இருக்கக்கூடிய ஒரு இடம். குபேரன் வந்து எல்லா கோயில்கள்லையும் இருப்பாரா? எல்லா கோயில்லையும் குபேரன் இருப்பாரா? குபேரனுக்கு தனி சன்னதி இருக்கா? குபேரனுக்கு வந்து இறைவன் ஒரு வரம் கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, உன்னை நினைக்கலாம், உன்னை யாரும் வணங்க முடியாது. எப்படி? உன்னை நினைக்கலாம், உன்னை யாரும் வணங்க முடியாது. ஏன்னா நீ வட்டி பிஸ்னஸ் பண்ணுற. எப்படி? வட்டிக்கு தொழில் கொடுத்தவங்கள நம்ம நினைக்கலாம், அவங்கள கையெடுத்து கும்பிட முடியுமா? புரியுதுங்களா கான்செப்டு? அப்போது குபேரனுக்குன்னு தனி கோயில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு குபேரர் சிலை வச்சு குபேரன் கோயில் குபேரன் கோயில் குபேரன் கோயில்னு சொல்கிறாங்க. குபேரனுக்கு தனி சன்னதியே கிடையாது. குபேரன் வந்து எதில் வருவார்? வெள்ளை யானையில் தான் வருவார். அதுதான் குபேரன். நீங்கள் வச்சு வீட்டில் குபேர சிலைன்றீங்கல்ல, அது சைனாவில் ஒரு சித்தர். நம்ம ஊரில் அழுக்கு முட்டை சித்தர் மாதிரி அந்த ஊரில் ஒரு அழுக்கு முட்டை சித்தர். அதை தான் எல்லாம் குபேரன் குபேரன். குண்டா இருந்தால் குபேரனா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது குபேரன் பணம் தங்கணும். குபேர வழிபாடு அப்படின்னா நமக்கு குபேரன் யார்? குரு பகவான் தான். குரு பகவான் அப்படின்னா யார் அப்படின்னா, ஐயர் குரு, ஜோதிடர் குரு, பாடம் எடுக்கக்கூடிய வாத்தியார் குரு. இவர்களுக்கு மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பாதம் அனுச நட்சத்திரம். சனி பகவான் தான் நம்மளுடைய கால். இவர்களுக்கு பாத பூஜை யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பணம் தங்கும்யா. சரிங்களா? இவர்களுக்கு பாத பூஜை பண்ணிங்கனாலே நமக்கு பணம் தங்கும். இப்படி பரிகாரங்களை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கணும்னு தான் சொல்கிறேன். பரிகாரங்களை எளிமையாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னொரு பரிகாரமும் இருக்குது. இந்த எதிரிகளை ஓட ஓட விரட்டன்னு ஒரு பரிகாரத்தை ஒரு சேனலில் பேசிவிட்டேன். அடாடாடா, அந்த வீடியோ ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துட்டு என் ஃபோனே ஹேங் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, எதிரிகளை ஓட ஓட விரட்ட. இது வந்து தேங்காய். இப்போது ஒரு எதிரி இருக்கான். இதில் 3 கண் இருக்குமா? ஒரு கண்ணில் ஓட்டையை போட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அந்த எதிரியோட ஃபோட்டோ வாயில் ஒரு பெருக்கல் போட்டு அந்த ஃபோட்டோவை இந்த கண்ணுக்குள்ளே உள்ளே போடுங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் மிளகா பொடி போட்டு இதை மூடிடுங்க. மூடி ஓடுற தண்ணியில் போடுங்க. எதிரி நம்மளை விட்டு தெரிச்சு ஓடிடுவேன், நம்மகிட்ட பேசவே மாட்டான். என்னையை ட்ரோல் பண்ண எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேமஸ் ஆவேன்ல. நான் கமெண்ட் போடுறவனுக்கே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கெட்ட கமெண்ட் போடுறவன் பூராமே நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. அதனால நல்ல கமெண்ட் கெட்ட கமெண்ட் போடுவாங்க. ஈஸியாக இப்படி சொல்லிடலாம். நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் மட்டும்தான் பேட் கமெண்ட் போடுவாங்க. மற்றவங்க யாரும் போட மாட்டாங்கல்ல. ஏன்னா ஒரு பரிகாரம் சொல்கிறோம், உனக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணு, இல்லைன்னா பண்ணாத. அதுக்கு ஒரு கமாண்டை போட்டு
அந்த ஜோசியரை திட்டி அந்த ஜோசியர் உனக்கு சாபம் கொடுத்து உன்னால் முடியலனாலும் ஃப்ரீயாக எங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுங்க ஐயா, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன், ஏதாவது வழிகாட்டுங்கன்னு சொல்லு, போனால் போயிட்டு போதுன்னு ஹெல்ப் பண்ணுவோம். அதை விட்டு ஒரு ஜோசியரை திட்டினா குரு சாபத்தை வாங்கிடுவீங்க, குரு சாபத்தை வாங்கிடுவீங்க. அப்போ இந்த பரிகாரத்தை இந்த எதிரிகள் ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த பரிகாரம். இதை காட்டி ஒரு பரிகாரம் இருக்குது. என்னென்னா, எதிரி உங்கள் வீட்டு எய்த்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான் சார், இவன் தொல்லை தாங்க முடியல சார்னா இந்த தேங்காயில் கருப்பு பெயிண்ட் அடித்து தலையை 7 முறை இங்கிட்ட ஒரு 7 முறை சுற்று, இப்படி ஒரு 7 முறை சுற்றி அவன் வீட்டு வாசலில் உடச்சிருங்க கருப்பு தேங்காயை. உங்ககிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டான். என்னன்னா யாருக்கும் எந்த உடல் பாதை பிரச்சனை வராது, அப்படியே அமைதியாயிருவாங்க, யாருக்கும் பாதிப்பு வராது. இதுதான் சித்தர்களுக்குரிய தாந்திரிக முறை. ஜோதிடத்தில் ஒரு பரிகாரம் இருக்கும், சண்டை வருதா இந்த சாமியை போய் கும்பிடுப்பா அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுவாங்க. தாந்திரிகத்தில் பூரா பரிகாரம் தாண்டி. அதே மாதிரி எதிரி தொல்லை ஓவராக இருக்குது சார், என்னால் இவனை சமாளிக்க முடியல, ஒரு லெமனில் அவன் பேரை எழுதி 11 குண்டூசி அந்த லெமனில் குத்தி கிணத்துல அந்த எதிரி அதுக்கடுத்து பேசவே மாட்டான். இல்லை ரொம்ப சேட்டை பண்ணுறான்னா அவன் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ பின்னாடி நசி 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 எப்படி நசி நசி நசின்னு 3 தடவை எழுதி அவன் பேரை, இப்போ யார் பேரை சொல்கிறது? இல்லைக்கா நிறைய பேர் இந்த மாதிரி பரிகாரம் தாக்கா கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது? அப்படி நசி நசின்னு அவன் பேரை எழுதி மறுபடியும் நசி நசின்னு கொண்டு வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிரி நசுங்கிடுவான். பரிகாரங்கள் இருக்கு, அடுத்த ஒரு ஸ்பீச்சில் கண்டிப்பாக பேசுகிறேன். இப்படி பல மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, நம்மளுடைய இந்த செந்தூரன் அறக்கட்டளைக்கு மாதம் நிதி உதவி வழங்கக்கூடிய அன்பு சகோதரர் கிரிப்டோ கரன்சியினுடைய ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரன் அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் எங்கள் செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மலேசியாவில் வாழக்கூடிய அன்பு சகோதரர் சேதுராமன் அவர்களுக்கும் நம்மளுடைய அறக்கட்டளைக்கு நிதி வழங்கக்கூடிய நிதி அரசர்களையும் நீதிமான்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. இப்படி மாதம் எங்களுக்கு நன்கொடை வழங்கி எங்களுடைய விழாவை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் செந்தூரான அறக்கட்டளையின் சார்பாக நன்றி. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய நல்லது பண்ணுறதுக்காக நிறைய நல்லவர்கள் வருகிறார்கள். இந்த நல்லவர்களை வைத்து இந்த விழாவை வெற்றிகரமாக இன்று 5வது கருத்தரங்கமாக இருக்கிறது, இனி 500வது கருத்தரங்கமாக மாற வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும்.